சர்வசுகம் சர்வசுகம் இயேசுவின் நாமத்தில் சர்வசுகம் தேவபலன் தேவபலன் இயேசுவின் நாமத்தில் தேவபலன் சர்வசுகம் சர்வசுகம் இயேசுவின் நாமத்தில் சர்வசுகம் தேவபலன் தேவபலன் இயேசுவின் நாமத்தில் தேவபலன் சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகம் சுகம் பலன் பலன் சுகம் சுகம் பலன் பலன் இயேசுவின் ரத்தத்தில் சர்வசுகம் இயேசுவின் கிருபையால் சர்வசுகம் இயேசுவின் ரத்தத்தில் சர்வசுகம் இயேசுவின் கிருபையால் சர்வசுகம் சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகம் சுகம் பலன் பலன் சுகம் சுகம் பலன் பலன் இயேசுவின் பார்வையில் சர்வசுகம் இயேசுவின் வார்த்தையால் சர்வசுகம் இயேசுவின் பார்வையால் சர்வசுகம் இயேசுவின் வார்த்தையால் சர்வசுகம் சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகம் சுகம் பலன் பலன் சுகம் சுகம் பலன் பலன் காயத்தால் சர்வசுகம் இயேசுவின் கருணையால் சர்வசுகம் இயேசுவின் காயத்தால் சர்வசுகம் இயேசுவின் கருணையால் சர்வசுகம் சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகம் சுகம் பலன் பலன் சுகம் சுகம் பலன் பலன் சர்வசுகம் சர்வசுகம் இயேசுவின் நாமத்தில் சர்வசுகம் தேவபலன் தேவபலன் இயேசுவின் நாமத்தில் தேவபலன் சர்வசுகம் சர்வசுகம் இயேசுவின் நாமத்தில் சர்வசுகம் தேவபலன் தேவபலன் இயேசுவின் நாமத்தில் தேவபலன் சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகமே இயேசுவின் சுகமே பலனே இயேசுவின் பலனே சுகம் சுகம் பலன் பலன் சுகம் சுகம் பலன் பலன் ஆமென் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வசனத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தின் வாயிலாக நீர் எங்களோடு கூட பேசுங்க, இடைப்படுங்க, நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வசனத்துக்கு எல்லா பிள்ளைகளும் கேட்டு செவி கொடுக்கிற பிள்ளைகளாக, அதன்படி கேட்டு நடக்கிற பிள்ளைகளாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நாமே கிருபை செய்யுங்க, இரக்கம் செய்யுங்க. தொடர்ந்து மகிமைப்படும் ஆசீர்வாதம் இயேசுவின் ஜெபிக்கிற பிதாவே. ஆமென் ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம் 17ஆம் வசனம். நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி முகத்தை கழுவு. அல்லேலூயா. நாம் என்ன செய்ய போகிறோம்? புதன்கிழமையிலிருந்து உபவாசிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த பிரசங்கத்துடைய தலைப்பே உபவாசத்தின் நன்மைகள். எப்படியெல்லாம் நாம் உபவாசிக்க போகிறோம், எப்படியெல்லாம் உபவாசிக்க வேண்டும்,
அதற்குரிய ஆசீர்வாதங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள போகிறோம் என்று இந்த பிரசங்கத்தின் வாயிலாக நாம் பார்க்க போகிறோம். நம்ம என்ன செய்யணுமா, உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் நம்ம விசுவாசியில் இருக்கிறபடினால நல்லா உபவாசித்து ஜெபம் செய்வோம். அப்போ என்ன செஞ்சு உபவாசம் இருக்கும்போது ரொம்ப டயர்டாயிரும் இல்லையா, ஒரு வேலையோ 2 வேலையோ 3 வேலையோ உபவாசம் இருக்கும்போது ரொம்ப டயர்டாயிரும், மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி சுகமாயிரும். அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் பார்க்கும்போது என்ன செய்வாங்க, என்ன ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்களே, சர்ச்சுக்கு போயிட்டு என்ன இப்படி ஆயிட்டாங்க அப்படி சொல்லி சொல்லாத படிக்கு நம்ம என்ன செய்யணுமா, சந்தோஷமாய் உபவாசம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சோகத்தோடோ பாஸ்டர் சொல்லிட்டாரு நம்ம கடமைக்காக உபவாசம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி கடமைக்காக யாரும் உபவாசம் இருக்க தேவையில்லை. ஆண்டவருக்காக உபவாசம் இருந்தா போதும். அல்லேலூயா. அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணப்படும்படியாக இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க, அந்தரங்கத்தில் இருக்கிற ஆண்டவர் அந்தரங்கத்தில் இருக்கிறாரு, பரலோகத்தில் இருக்கிறாரு. நம்முடைய உபவாசம் அவருக்கு சமூகத்துல போய் எட்ட வேண்டும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், பவர்ஃபுல்லா உபவாசிக்கணும். அல்லேலூயா. உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. நல்ல வெயில் காலமா இருக்கும்படிலாம் என்ன செய்யணும், இந்த இடத்துல சயின்டிபிக் ரீதியாகவும் இந்த வசனம் சொல்லுது. நல்லா வெயில் காலத்தை என்ன செய்யணும், தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சு அதுக்கப்புறம் நீங்க நல்லா ஜெபம் பண்ணுங்க. எண்ணெய் வைக்காதபடிக்கு ரொம்ப வெயில் எல்லாம் அங்கேயும் அலைஞ்சிட்டு உபவாசம் இருந்தீங்கன்னா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்து விடுவீங்க. ஸோ அதனால நல்லா தலைக்கு எண்ணெய் பூசி நல்லா ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு நல்லா தெளிவான மனசோடு சந்தோஷத்தோடு உபவாசிக்க போகிறோம். எப்போ 12ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி வரை, ஈஸ்டர் சண்டே வரை நாம் உபவாசிக்க போகிறோம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக இடத்துல அந்த அற்புதங்களை செஞ்சுட்டு அதிசயங்களை செஞ்சுட்டு அப்படியே கடந்த ஒவ்வொரு ஊரா முடிச்சுட்டு வந்துட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மனிதன் அவருடைய மகனை கூட்டிட்டு வராரு ஏசப்பா கிட்ட. அந்த குட்டி பையனுக்கு பிசாசு பிடித்தவனாய் இருந்தான். அந்த பிசாசு என்ன செஞ்சது, அந்த பையனை நெருப்புல தள்ளி விடுறது, தண்ணிக்குள்ளார தள்ளி விடுறது, ரோட்ல சும்மாவே அலையிறது, அந்த மாதிரி சொல்லிட்டு எல்லா கெட்ட பழக்க வழக்கத்தையும் அந்த பிசாசு என்ன செஞ்சுட்டான், அந்த குட்டி பையனுக்குள்ளார இருந்து எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தி கொண்டே இருந்தான். அப்பொழுது அந்த அப்பா என்ன செய்யறாரு, தன் மகனை கூட்டிக்கிட்டு ஃபர்ஸ்ட் சீசர் இடத்துல போறார். சீசர்கள் யாரு, ஏசப்பாவுடைய அசிஸ்டன்ஸ், ஏசப்பாவுடைய பிள்ளைகள். அப்ப அவங்க கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ணிக்கிறாங்க. அந்த பிசாசு என்ன செய்யல, போகல. ஒண்ணுமே இவங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் அந்த பிசாசு என்ன செய்யல, போகவே இல்லை அந்த மகனை விட்டு. அதுக்கப்புறம் அந்த அப்பா என்ன செய்யறாரு, ஏசப்பா கிட்ட கடந்து வருகிறார். அல்லேலூயா. ஏசப்பா கிட்ட கடந்து 16ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய சீசர்கள் இடத்தில் கொண்டு வந்தேன், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். அல்லேலூயா. ஏசப்பா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்றாரு, ஏசப்பா உங்களுடைய அசிஸ்டன்ட் நான் கொண்டாந்தனே, அவங்களாலேயே இந்த பிசாசை குணப்படுத்த முடியல, சொஸ்தமாக்க முடியல, காப்பாற்ற முடியல, நீங்க தான் ஏதாச்சும் ஒரு அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட அந்த தகப்பன் சொல்றாரு. ஏசப்பா சொல்றாங்க, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஏன் இந்த வசனத்தை சொல்றாரு அப்படின்னா, ஏசப்பா ஏசப்பா அந்த பூமியில 3 வருஷம் தான் அந்த இடத்துல ஊழியம் செஞ்சிருக்காரு. மொத்தமாவே டோட்டலா 33 வருஷம் தான் பூமியில ஊழியங்களை செய்திருக்கிறார். அப்போ ஏசப்பாவுக்கே தெரியும், இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம என்ன செஞ்சிருவோம், சிலுவையில் அறையப்பட்டுருவோம், நம்மளை கொன்றுவாங்க, நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால இப்போ இருந்தே தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய விசுவாசிகளை, தன்னுடைய ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி எப்படி எல்லா பிசாசையும் துரத்தணும், எப்படி அபிஷேகத்துகளை வழி நடத்தணும், எப்படி நாம அந்நிய பாஷையில பேசணும், எப்படி தீர்க்க தரிசனங்களை காணணும், எப்படி வசனத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப இருந்தே சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வசனத்தை சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எது வரைக்கும் நான் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு. எவ்வளவு நாள் தான் என்னையவே நோக்கி பார்த்துட்டே இருப்பீங்க, நம்ம பரலோகம் போயிட்டு நீங்க என்ன செய்வீங்க? அவரு பிசாசை கொண்டு வராங்க, அந்த பையனை, பிசாசு பிடிச்ச பையனை ஏசப்பாட்ட கொண்டு வராங்க. இயேசு பிசாசை அதட்டினார். அல்லேலூயா. 3 வேர்டு தான், இயேசு பிசாசை அதட்டினார். அந்த இடத்துல ஏசப்பா என்ன செய்யல, பயங்கரமா ஜெபம் பண்ணல, பயங்கரமா அவனை போட்டு அடிச்சு நொறுக்கல, 3 வார்த்தையிலே சொல்லி பிசாசை குணமாக்குறார், சொஸ்தமாக்குறார். அல்லேலூயா. உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது, அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமான. அல்லேலூயா. என்ன செஞ்சது பிசாசு, ஆன் தி ஸ்பாட் உடனே அந்த பிசாசு என்ன செஞ்சிச்சு,
அந்த மகனை விட்டு போய்விட்டது. அந்நேரமே அந்த இளைஞன் என்ன செஞ்சிட்டாரு? சொஸ்தமாகி விட்டார், நல்லா போயிட்டாரு, குணமாகிட்டாரு ஆண்டவர் செய்த அற்புதத்தினால. ஆண்டவர் சொல்றாரு, சீசர்கள் அவருடைய அசிஸ்டன்ட்லாம் ஃபர்ஸ்ட் இவரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா? அந்த தகப்பன் வந்து இவருடைய அசிஸ்டன்ட்லாம் ஒன்றும் அற்புதம் செய்ய முடியல, என் பையனை காப்பாற்ற முடியல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இந்த அற்புதம் செஞ்சுட்டு அவங்க 2 பேரும் போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு. அசிஸ்டன்ட்லாம் போய் கேட்கறாங்க ஏசப்பா கிட்ட, பாஸ்டர் போய் கேட்கறாங்க, ஏசப்பா எப்படி ஏசப்பா குணமாக்குனீங்க? எங்களால ஒண்ணுமே பண்ண முடியலையே, எப்படி இது பண்ணீங்க, அந்த பிசாசை சொஸ்தமாக்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதான் வசனம் சொல்லுது, இயேசுவினிடத்தில் சீசர்கள் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். அல்லேலூயா. அந்த பிசாசை எங்களால ஏன் ஏசப்பா துரத்த முடியல அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்றாங்க ஏசப்பா கிட்ட. ஏசப்பா பதில் சொல்றாரு பாருங்க, உங்கள் அவிசுவாசத்தினாலே தான். இது எதனால அந்த பிசாசு போகல? அவிசுவாசத்தினால். அவங்க எப்படி நினைச்சிட்டாங்க, இதெல்லாம் நம்மளால பெரிய பிசாசெல்லாம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, பெரிய பிசாசெல்லாம் நம்மளால வந்து கியூர் பண்ண முடியாது, சொஸ்தமாக்க முடியாது, ஒன்லி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஏசப்பா கிட்ட மட்டும்தான் குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க விசுவாசிக்கல. தங்களால முடியல, ஏசப்பாவால முடியும் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சாங்க. அப்ப ஏசப்பா சொல்றாரு, கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ, உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கடுகு விதை அளவாச்சும் நமக்கு விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி திருச்சபையை ஃபெய்த் அசெம்பிளி மினிஸ்ட்ரி அப்படின்னு வச்சிருக்கோம். இதற்காக விசுவாசம் உள்ள பிள்ளைகள் நம்ம எல்லாரும். அல்லேலூயா. எந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஃபர்ஸ்ட் படி எது? விசுவாசம் தான் முதல் படி. அல்லேலூயா. விசுவாசத்தினாலதான் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் ஜெயிக்க முடியும். நம்முடைய ஃபேமிலியா இருக்கட்டும், வேலைகளா இருக்கட்டும், குழந்தைகளா இருக்கட்டும், அடுத்து நமக்கு ப்ரொமோஷனா இருக்கட்டும், இன்கிரிமெண்டா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் விசுவாசித்து ஜெபிக்கணுமா, அப்பதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நம்ம விசுவாசமா நல்லா ஜெபம் பண்ணிட்டோம்னா ஆண்டவர் நமக்கு அற்புதமா எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். அல்லேலூயா. ஏன் உங்களை அந்த பிசாசு துரத்த முடியல அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு பாருங்க, இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அல்லேலூயா. இதுதான் மெயின் பாயிண்ட். இந்த டைப் ஆஃப் பிசாசுகள், இந்த டைப் ஆஃப் பில்லிசுனியங்கள், இந்த டைப் ஆஃப் மந்திர கட்டுகள், இந்த டைப் ஆஃப் எல்லா கெட்ட பழக்க வழக்கங்கள் எப்படி போகுமா? உபவாசத்தினால மட்டும்தான் போகும். அல்லேலூயா. உபவாசித்து ஜெபித்தால் மாத்திரம்தான் இந்த பிசாசுகளை துரத்த முடியும் சொல்லி யார் சொல்றாரு? ஏசப்பாவே சொல்றாரு. யார் சொல்றாரு? வந்து சொல்லுங்க சத்தமா. ஏசப்பாவே சொல்றாரு. அல்லேலூயா. ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் 2 பாயிண்ட். ஜெபமும் செய்யணும், உபவாசமும் செய்யணும். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டுமே பண்ணினீங்கன்னா பிசாசு என்ன செஞ்சிடும்? உடனே அவங்களை விட்டு புறப்பட்டு போயிடும். நீங்க யாரை கண்டும் பயப்பட தேவையில்லை, எந்த நோயை கண்டும் பயப்பட தேவையில்லை, எந்த பேயை கண்டும் பயப்பட தேவையில்லை என்று இயேசப்பா சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வசனம் சொல்லுகிறது, அந்தந்த சபைகளில் அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி. என்ன சொல்றாரு ஆண்டவர் வசனத்துல? அவங்க சபையில என்ன செய்வீங்க? எல்லாரும் மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து, விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து, புது விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யுங்க? உபவாசித்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அல்லேலூயா. வசனத்திலே சொல்லியாச்சு இல்லையா? ஏற்கனவே உபவாசத்துல எல்லாம் பிசாசு போகணும்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். அதுக்கப்புறம் மறுபடியும் அப்போஸ்தலர் புத்தகத்துல எதை சொல்றாரு? எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. மூப்பர்கள் எல்லாம் ஏற்படுத்தி எல்லாரும் வர சொல்லி ஒரு டைமிங் பிக்ஸ் பண்ணி அந்த டைமிங்ல எல்லாரும் சேர்ந்து உபவாசம் இருந்து எந்தெந்த ஜெப குறிப்புகள்லாம் நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெப குறிப்புகள்லாம் ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதி கொடுத்திருக்கிறீர்கள். அந்த உங்களுடைய ஜெப குறிப்புக்காக நாங்கள் வாரம் உபவாசித்து ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. உங்களுடைய எல்லா ஜெப குறிப்புக்கும் பதில் உண்டு. அல்லேலூயா. ஒரு பாயிண்ட் அதுல வீண் போகாது. உங்களுடைய ஜெப குறிப்பு நிறைவேறிச்சுன்னா அந்த ஜெப குறிப்பு என்ன செஞ்சிருங்க? டிக் போட்டாச்சு. நீங்க அடுத்தடுத்ததான பாயிண்ட் அதி சீக்கிரத்தில் நிறைவேறும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஏன்னா நீங்க விசுவாசித்து தானே அந்த ஜெப குறிப்பு எழுதியிருக்கீங்க. எனக்கு காடு வேணும், நிலம் வேணும், சொத்துக்கள் வர வேண்டும், கார் வாங்க வேண்டும், பெரிய வேலை அது எனக்கு அதிகமாக கிடைக்கணும்னு சொல்லி எல்லாருமே ஒவ்வொரு பாயிண்ட், கடன்கள் எல்லாம் கட்டி முடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொரு பாயிண்டா நிறைய பாயிண்ட் எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த எல்லா ஜெப குறிப்புக்கும் ஆண்டவர் பதில் செய்வார். அல்லேலூயா. எப்படி பதில் செய்வாரு? நாம் அதுக்கு கீழ்ப்படியும் போது தான் பதில் செய்வார். எப்படி நம்ம கீழ்ப்படியணும்? உபவாசித்து நம்ம ஜெபம் செய்து
ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்கும் பொழுதுதான் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்காதபடிக்கு நம்ம ஆண்டவரே அற்புதம் செய்யுங்கன்னா எப்படி ஆண்டவர் அற்புதம் செய்வாரு? ஆண்டவர் செய்யவே முடியாது இல்லையா? சோ அதனால நம்மளுடைய பங்கை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நம்மளும் ஆண்டவருடைய சமூகத்துல பாதி தூரம் போகணும், ஆண்டவர் நமக்காக பாதி தூரம் வருவார். அல்லேலூயா. அப்ப என்ன செஞ்சிடும்? ஃபுல் டிஸ்டன்ஸையும் கவர் பண்ணி எல்லா ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆங்கிலத்துல வசனம் சொல்கிறது, when you fast, anoint your head and wash your face, so that you do not appear to men to be fasting, but your Father who is in the secret place, and your Father who sees in secret will reward you openly. Hallelujah. அந்தரங்கத்துல பாக்குற பிதா என்ன செய்யறாரு? உங்களுக்கு ரிவார்டு தருவாரு. வெளியரங்கமாய் உங்களுக்கு என்ன செய்வாரு? அதுக்கப்புறம் உபவாசித்து முடிக்கும் பொழுது பினிஷிங் டச்ல உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு சீக்கிரட்டா உங்களுக்கு ரிவார்டை தர போகிறார். அல்லேலூயா. ஆங்கிலத்துல அழகா போட்டிருக்கு. தமிழ்ல கூட என்ன செய்யுது? ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வேர்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா போட்டிருக்காங்க. Father who is in the secret place, your Father who sees in secret will reward you openly. ஓப்பனா உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் முன்பாக உங்களை மாத்திரம் தான் அற்புதமாய் வழிநடத்த போகிறார் தேவன். அல்லேலூயா. நாம் ஏற்கனவே இந்த வசனத்தை வாசிச்சோம் இல்லையா? அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 36 வசனங்கள், 36, 37, 38 வசனங்களை வாசிக்கலாம். அன்னாள் என்ற ஒரு தீர்க்கதரிசி அந்த இடத்துல இருந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. தீர்க்கதரிசி பாருங்க, அவர் பெரிய ஒரு ப்ராஃபட். அந்த அன்னாள் என்ற ஸ்திரீ, ஒரு லேடி, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க அந்த இடத்துல, அதிக வயது, அவங்களுக்கு அதிக வயசாயிடுச்சு, 80 வயசு, 90, 100 கூட ஆயிருக்கலாம். அத்தனை வயசா இருந்தாலும் சரி, அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, இரவும் பகலும் எங்க சென்று? தேவாலயத்தில் சென்று இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஏன் வசனத்திலே அண்ணல் கொடுத்து போட்டிருக்கிறாங்க இந்த இடத்துல? அது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதனாலதான் இந்த வசனத்தை என்ன செய்றாங்க? மறுபடியும் உபவாசத்தை குறித்து ஆண்டவர் கோட் பண்ணுகிறார் இந்த வசனத்துல. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களா? கர்த்தர் நல்லவர். என் கூட இன்டராக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தான் சீக்கிரத்துல பிரசங்கத்தை முடிப்பேன். இல்லைன்னா ரொம்ப லேட் ஆகும். நீங்கள் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்யுங்கள். அல்லேலூயா. அதான் வசனமே சொல்லுது. நம்ம இரவும் பகலும் 3 வேளையும் உபவாசி ஜெபிக்க முடியலைனாலும் சரி, ஒரு வேளை மாத்திரம் நம்ம உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணலாம் இல்லையா? அது எல்லாரும் முடியுமா? முடியாத? எல்லாராலும் கூடுமா? எல்லாராலும் ஒரு வேளை, காலையோ மதியமோ இல்ல நைட்டோ ஏதோ ஒரு வேலை, நீங்களே ஒரு வேலையை டைமிங் குறிச்சு வச்சு, காலையில நான் பாஸ்டிங் இருப்பேன், காலையில இருந்து மதியம் வரைக்கும் நான் நல்லா ஜெபம் பண்ணி என்னுடைய ஜெப குறிப்புக்காக நான் 40 நாள் உபவாசம் இருந்து ஜெபிப்பேன் சொல்லி எல்லாரும் விசுவாசமா ஜெபம் பண்ண போறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் பக்கமாக இருந்தால் நம்முடைய திருச்சபைக்கு வந்து நம்முடைய உபவாசத்தில் கலந்து கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்கள் பெறும். அல்லேலூயா. நான் ரொம்ப லாங்ல இருக்கேன் பாஸ்டர், என்னால வர முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க உங்க வீட்டுல இருந்து, உங்க வேலையில இருந்து, நீங்க எவ்வளவு லாங்ல இருந்தாலும் சரி, நீங்க உங்க இடத்துல இருந்து நல்ல ஜெபம் பண்ணுங்க, பார்ப்போம். ஆண்டவர் உங்களை அற்புதம் செய்வார். நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஒரு வேலையோ 2 வேலையோ 3 வேலையோ பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களையும் செய்வார். நம்ம ஏற்கனவே பாஸ்டர் சொன்னபடியாகவே 3 நாள் பாஸ்டிங் இருக்கலாம், 21 நாள் பாஸ்டிங் இருக்கலாம், டோட்டலா 40 டேஸ் 40 நாள் பாஸ்டிங் இருக்கலாம், எப்படினாலும் சரி. இல்லைன்னா ஒரு நாள் அந்த மந்த்லயே சேர்ந்து ஒரே ஒரு நாள் பாஸ்டிங் இருக்கலாம் இல்லையா? 2 டேஸ் 3 டேஸ் 5 டேஸ் சொல்லி எந்த நாள்னாலும் சரி, நீங்களே ஒரு நாளை ஏற்படுத்தி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 28 முதல் 30 வசனங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல நம்ம மோசேயை குறித்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. மோசே என்ன செய்றாரு? அவரும் பாஸ்டிங் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் எத்தனை நாள்? 40 நாள் கர்த்தரோட இருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மலை மேல ஏறி என்ன செய்றாரு? தண்ணியும் குடிக்கலையா, சாப்பாடும் சாப்பிடலையா, அப்பமும் சாப்பிடல. டோட்டலா எத்தனை நாள்? 40 நாள் பாஸ்டிங் இருந்திருக்கிறார். பாருங்க, யாரு? மோசே. அவர் ரொம்ப ஸ்ட்ராங் பாடி பாத்துக்காங்க. அதனால அவரு நல்ல 40 நாள் ஃபுல் டே பாஸ்டிங் இருந்துட்டார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் கூட இருந்து முகமுகமாய் பேசி ஆண்டவரே ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்குறாரு. 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளைகளை எழுதி மோசேக்கு கொடுக்குறாரு.
மோசே அந்த 10 கட்டளைகளை வாங்கிட்டு வந்து கீழே இருக்கிற ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க போகிறார். அதுக்கு முன் ஆயத்தமாக அவர் என்ன செய்யறாரு? மோசே மலையின் மேல் ஏறி எத்தனை செய்யறாரு? 40 நாள் பாஸ்டிங் இருக்கிறார். எதற்காக? 10 கட்டளைகளுக்காக. அல்லேலூயா. அந்த 10 கட்டளைகள்ல தான் இந்த பைபிளே இயங்குது. எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் எதை கீழ்ப்படிந்து நடக்கணும்? அந்த 10 கட்டளைகளை தான் கீழ்ப்படிந்து நடக்கணும். அல்லேலூயா. ஏன்னா அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாடு காலத்துல இருந்தது, பிரமாணங்கள் இருந்தது, அவங்க ஃபாலோ பண்ற ரெகுலேஷன்ஸ் இருந்தது. மொத்தம் 637 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாங்க. எத்தனை? 637 ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். யூதர்கள் யாரா இருந்தாலும் சரி, கிரேக்கர்கள், எம்போரியர்கள், பெர்சியர்கள் யாரா இருந்தாலும் சரி, எத்தனை ஃபாலோ பண்ணணும்? 637 லாஸ் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். அத்தனை லாஸ் அவங்க ஃபாலோ பண்ணாதனால தான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் சுருக்கி சிம்பிளிஃபை பண்ணி 10 கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாரு. 10 கட்டளைகள் தான். இனிமே உங்களுக்கு 600 தேவை கிடையாது. இனிமே 10 மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, நான் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பேன், மேன்மேலும் உங்களை உயர்த்துவேன் என்று மோசேயின் வாயிலாக அந்த 10 கட்டளையை நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கட்டளைகளை தான் நம்ம கை கொள்றோம். இன்னமும் எல்லாரும் கை கொள்றாங்க. அல்லேலூயா. அந்த கட்டளைகளை கை கொள்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிக்க தேவன் வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் பாசிங் இருந்திருக்கிறாங்க. எஸ்தர் பாசிங் இருந்திருக்கிறாங்க, யோபு பாசிங் இருந்திருக்கிறாரு, நிறைய தீர்க்கதரிசிகள் பாசிங் இருந்திருக்கிறாங்க, சங்கீதக்காரர் பாசிங் இருந்திருக்கிறாரு, தாவீது பாசிங் இருந்திருக்கிறார், சாலமோன் பாசிங் இருந்திருக்கிறாரு, நிறைய தீர்க்கதரிசிகள் பாசிங் இருந்திருக்கிறாங்க, ஏசாயா பாசிங் இருந்திருக்கிறாரு, எரேமியா பாசிங் இருந்திருக்கிறாரு, டேனியல் பாசிங் இருந்திருக்கிறாரு. சோ நம்ம நிறைய பேர் பாசிங் இருந்திருக்கிறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் பெரிய தலைவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரும் பாசிங் இருந்திருக்கிறார். அல்லேலூயா. 40 நாள் பாசிங் இருந்திருக்கிறார் ஆண்டவரே. அப்ப ஆண்டவரே 40 நாள் பாசிங் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? நம்மளும் அதை ஃபாலோ பண்ணி என்ன செய்யணும்? நம்மளும் 40 நாள் பாசிங் இருக்கலாம். இல்லை என்றால் நீங்க 20 நாள் பாசிங் இருங்க, 21 நாள் பாசிங் இருங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியத்தை குறித்து பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம இன்னொரு டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் இருக்கிறது. நோ நான்வெஜ் ஃபாஸ்டிங். நான்வெஜ்ஜே சாப்பிடாமல் நான் 40 நாள் பாஸ்டிங் இருப்பேன் பாஸ்டர் அப்படின்னு சொல்லி யாராவது ஒப்பு கொடுத்து உங்களால பாஸ்டிங்கே இருக்க முடியல, நான் காலையில் மாத்திரம் சாப்பிடணும், மதியம் சாப்பிடணும், நைட்டு சாப்பிடணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க? உங்களுக்கு பாஸ்டிங் இருக்கவே முடியாததுனால உங்களுக்கு நான்வெஜ், சண்டே சாப்பிட்ற நான்வெஜ் மட்டும் கட் பண்ணி 40 நாள் பாஸ்டிங், ஆண்டவருக்காக நான் நான்வெஜ்ஜை கட் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவருக்காக நான்வெஜ் மட்டும் விட்டுட்டு வெஜ்ஜெல்லாம் சாப்பிடுறாங்க. அது ஒரு பெரிய உகந்த ஒரு பலியாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்துல ஒருத்தர் நான்வெஜ்ஜை சாப்பிடாம 40 நாள் பாஸ்டிங் இருந்திருக்கிறாரு. அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? அதே போல நான்வெஜ் சாப்பிடாம பாஸ்டிங் இருக்க போகிறோம். அல்லேலூயா. யாரெல்லாம் முடியுமோ அவங்கெல்லாம் பாஸ்டிங் இருக்க, யாரெல்லாம் ஃபுல் பாஸ்டிங் இருக்க முடியுமோ அவங்களாம் நீங்க என்ன செய்யுங்க? ஃபுல் பாஸ்டிங் இருக்கும்படி தேவனுடைய தயவை முன்னிட்டு நான் கேட்டுக்கொள்கிறேன். தானியேல் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த இடத்துல தானியேல் குறித்து போட்டிருக்கிறது பாருங்க. 3 வாரம் என்ன செய்றாரு? 3 வாரம் பாஸ்டிங் முடிகிற வரைக்கும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசத்தையும் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. அல்லேலூயா. 3 வாரம் என்ன செஞ்சிருக்காரு தானியேல்? நல்ல டேஸ்டான பிரெட் சாப்பிடலையா, நல்ல ஃபுல் நான்வெஜ், கறி, மீன், முட்டை எதுவுமே சாப்பிடலையா. அப்புறம் என்ன செஞ்சுக்கிறாரு? திராட்சை ரசமும் குடிக்கல, பரிமள தைலமும் பூசிக்கொள்ளவில்லை. மொத்தம் 4 பாயிண்ட் தானியேல் செஞ்சிருக்கிறாரு. எதுக்காக செஞ்சிருக்கிறாரு? ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படியாச்சும் ஒரு ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தால் மாத்திரம் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, டேனியல் வந்து என்ன செஞ்சிருக்கிறாரு? இது ஒரு டைப் ஆஃப் ஃபாஸ்டிங். அல்லேலூயா. ஃபுல் ஃபாஸ்டிங் இருக்கலாம், ஆஃப் ஃபாஸ்டிங் இருக்கலாம். இது நான்வெஜ், நோ நான்வெஜ் ஃபாஸ்டிங். நான்வெஜ் சாப்பிடாமலும் ஃபாஸ்டிங் இருக்கலாம். இதற்கு பெரிய எடுத்துக்காட்டு யாரு? தானியேல். வசனமே வந்தாச்சு இல்லையா? ருசிகரமான அப்பத்தை புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசம் என் வாய்க்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. இதனால இந்த 3 வாரமா நல்ல ஆண்டோட சமூகத்தில் இதெல்லாம் விட்டு விட்டு தன்னை தானே தாழ்த்தி ஜெபம் செய்கிறார் தானியேல். அல்லேலூயா. அப்போ தன்னை தானே தாழ்த்தி உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு இறங்க மாட்டாரா? தானியேலுக்கு நிச்சயமா இறங்குவார். அல்லேலூயா. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா?
இல்லையா? டவுட் நிச்சயமா வரவே கூடாது. ஏன்னா ஆண்டோடைய சமூகத்துல நம்ம வந்திருக்கிற பிள்ளைகள் இன்ன வரைக்கும் நம்ம ஆண்டவர் காப்பாற்றி வந்திருக்காரு. அல்லேலூயா. அதே போல இனிமேலும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் காப்பாற்ற வல்லமை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம், போற்றுகிறோம். நீர் ஆசீர்வதித்த இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளில் உபவாசத்தை குறித்து நாங்கள் கேட்ட வண்ணமாக நம்முடைய சபையில நடக்கிற 40 நாள் உபவாச ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க, கிருபை செய்வீராக. யாரெல்லாம் முழு மனசோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அவங்க சந்தோஷமாய் உபவாசத்தை ஜெபிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நாங்க என்னென்ன ஜெப குறிப்பெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறோமோ அந்த உபவாச வேலையில தேவன் தாமே எங்களை அது ஆண்டவரை கேட்டு பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை தேவன் வர்ஷிக்க பண்ணுவீராக.